4 அடடடா அற்புதமான ஷாட்டுங்க 6ங்க. ஐயோ வேறு லெவலு. கிடைக்கல உங்களுக்கு அவ்வளோதான். அவனை நல்லா ஆமாம் நீங்கள் தோற்றுருக்கோம் கரெக்டுண்ணா. ஆனால் இப்போ சொன்னா பார்த்துங்க பச்சை பொய் ஓடு ஷாட்டுங்க 6 2 இன்னும் ஒரு பாலுக்கு 2 இங்கே தான் இருக்கு மணி ஓடணும். டேய் பிரசாந்த் ரன்னிங் இல்லைண்ணா சூப்பரா டேய் ரன்னிங் ஸ்லோ ரன்னிங் ஆனால் வந்துட்டா உள்ள மேட்ச் வின் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல டீமுக்கு அழகா தெரியுமாடா கடைசி வரைக்கும் கடைசி பேட்ஸ்மேனை களத்தில் இறங்க விடாம பாத்துக்கிறதா. எனக்குன்னு வந்து வாட்சிங்க பாரு. நான் தான் வேலு வெட்டி வேலு நீயா வேலு. கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம வந்து காலையிலே வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு புது டீம் கூட தான். நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருக்கும். அதேமாரி நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வரல, கொஞ்சம் ஒர்க் இருக்கனால சில பேர் வரல. அதனால் வந்து கொஞ்சம் பேர் வந்துருக்காங்க, கொஞ்சம் பேர் புதுசாக வந்திருக்காங்க. ஆனால் நல்லாயிருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். தலைவா வா தலைவா பார்த்தீங்களா இல்லையா? அவர் யாரும் இல்லை, எதிரணி கேப்டன் தான். அவர் வந்தாலே சும்மா களைகட்டும். அதுமாதிரி இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிறேன் கைஸ். ஆப்போனன்ட் டீமு ப்ராக்டிஸ் பண்ணுங்குது பாருங்கள். நம்ம டீம் எதுவும் பீச்சில் வந்து உட்காந்து கதை பேசின்னு இருப்பாங்கல்ல, அந்தமாரி உட்காந்துக்கிறானுங்க. ஒரு ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேறானுங்க, ஒரு விளாட மாட்டேறானுங்க. சில பேர் டூப்ளிசி ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு வரானுங்க. எடுத்துட்டு வரோம் இவன் தான் கிட்டே எடுத்துட்டு வரல. ஐயா கேட்டா பால் இல்லைன்றான். பால் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால இவனை பிடிச்சி கமெண்ட்ல கழுவி ஊற்றுங்க. தேவையில்லாத கண்டென்ட் நீங்கள் நானே இப்போ அதெல்லாம் மறந்து நான் தான் வந்து உட்காந்துக்கிறேன். கிட் பேக்கு வர வகையில் ஒரு பேட் உரின்னு வந்துச்சு. கிட் பேக் வந்து உண்மையிலே தலைவா. ஆமாம் அங்கே பாரு பேட் வந்துருக்குது பாருங்க கைஸ், நீங்களே பாருங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஓட்ட வந்துருக்கு பாருங்க. வர வகையில் ஒரு பேட் உருவின்னு வந்துச்சு. அதை போய் மறுபடியும் போய் பெற்றுன்னு வரதுக்கோசரம் கொஞ்சம் டைம் ஆகி போச்சு, வேற எதுவும் இல்லை. ஆனால் இப்போ சொன்னா பார்த்துங்க பச்சை பொய். டீம் கேப்டன் காலையிலே சொன்னான் சீக்கிரம் வந்துடுண்ணா. சீக்கிரம் வந்துட்டோம், சும்மா உட்காந்து கதை பேசினுக்கிறான். நீங்களே பாருங்க. நம்ம டீம் கேப்டன் அங்கே பாருங்க, நம்ம டீம் உட்காந்துக்குதா கதை பேசினே. இங்கே பாருங்க ஆப்போனன்ட் டீமு ப்ராக்டிஸ் பண்ணுக்குது. வாரம் இப்படி தான் பண்ணுறானுங்க ராமண்ணா. வரானுங்க உட்காந்து கதை பேசுகிறானுங்க. ஒரு பால் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேறான், ஒன்றும் பண்ண மாட்டேறானுங்க, கதை பேசிட்டு உட்காந்துக்கிறானுங்க. டீமை வச்சு கூட ஓட்ட முடியாது, எங்கேருந்து பேய் ஓட்டுறது. இந்த வாரம் வந்து யார் மேஜிக் பண்ண போகிறான்னு தெரில, பட் பார்ப்போம். நல்லா இருக்கும் கேமு. அடே எங்கள் அப்பா அவ்வளோ தான் பசங்க பார்த்தீங்களா இல்லையா? அதனால் வந்து டாஸ் போட்ட பிறகு நான் சொல்கிறேன் யார் பேட்டிங் யார் பவுலிங்ன்ட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து பால் வாங்கலை. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா யாரா நீ? இது எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் ராமனுங்கிட்ட. நம்ம டீம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேர் வராங்க. ஒன்று பிரசாந்த், இன்னொரு நியூ பேட்ஸ்மேனு. பட் வேறு லெவலில் இருக்கும் நினைக்கிறேன் கேம் இந்த வாரம். அது இல்லாமல் நம்ம டாஸ் வின் பண்ணி நம்ம பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்கோம். காலைல ஃபஸ்ட் மேட்ச்சு 8 ஓவர் மேட்ச்சு, சும்மா வேறு லெவலில் இருக்கும். வாங்க நல்ல டீம் வேறு அட்டகாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பால் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரசாந்த். முதல் பால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிங்கிள், முதல் பால் சிங்கிள். இந்த பாலுங்க போவோம். நியூ பேட்ஸ்மேன், வாவ் சிங்கிள். பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில் ஓடு 6 சூப்பரா. அடேங்கப்பா 6ங்க 6 பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த் போடுங்க. அடுத்த ஒரு 6. ஐயோ கேட்சை விட்டாருங்க. 6ம் இல்லை 4ம் இல்லை கைஸ். ஒரு ஓவர் முடிஞ்சிச்சு, ஸ்கோர் 17. இது 2வது ஓவர் போட்டுன்னு இருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேனு. ஃபீல்டர் இல்லை. சிங்கிளா டபுளா? சிங்கிள் தாங்க. அடுத்த பால், இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். அடே எங்கள் அப்பா சரியான ஹைட்டு. 6ஆ? 6ங்க 6 கலக்கிறாப்பில் பிரசாந்த். அடுத்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஒரு 6 ஒன்று போயிருக்கு. 6ஆ 4ஆ? அடே எங்கள் அப்பா அடுத்த பாலும் 6ங்க. வெளியே ரோட்டுக்கு போயிடுச்சுங்க 6. அடுத்த பால், இந்த பால் எங்கே போகுது பார்ப்போம். 6ஆ 4ஆன்ட்டு போடு ஷாட்டுங்க 6. நல்ல ஷாட்டுங்க. நியூ பேட்ஸ்மேன் ஒரு 6 அடிச்சிருக்காப்புல. அடுத்த பால், இந்த பால் எங்கே போதும். ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த். 6ஆ 4ஆ? அடடா அற்புதமான ஷாட்டுங்க 6ங்க. எங்கேயோ போயிடுச்சுங்க. நல்லா நின்று பொறுமையாக அடிக்கிறாப்புல 6. அடுத்த பால், இந்த பால் எங்கே போவோம். 6ஆ 4ஆன்ட்டு பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில். அடடா அற்புதமான ஷாட்டுங்க. 4ஆ? இல்லைங்க சிங்கிள் தாங்க.
அடுத்த பால் இந்த பால் பார்ப்போம் 6 4 அடாடாடா அற்புதமான ஷாட்டுங்க 6ங்க. ஐயோ வேறு லெவலு. சூப்பராக ஆடினு வராப்புல பிரசாந்த் ஸ்ட்ரைக்கில். 2 பேரும் நல்ல பேர், நல்லா ஆடிட்டு வராங்க. 3 ஓவருக்கு ஸ்கோர் 55. உண்மையிலே ஓப்பனிங் பேர் 2 பேருமே சூப்பராக ஆடினு வராங்க, கலக்குறாங்க. 3 ஓவருக்கு 55 நல்ல டார்கெட்டு. பட் இதேமாரி ஆடிக்கினே இருக்கணுங்க. அப்போ தான் வந்து நம்ம பசங்க பவுலருக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இல்லாமல் போடுவானுங்க. பார்ப்போம் அடுத்தது வந்து யார் போட போகிறான்னு தெரில, பார்த்துட்டு சொல்கிறேன். ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த். ஆளாடா மாட்டினா பலியா அவுட்டுங்க. அழகாக வெளில போட்டு அவுட் எடுத்துட்டாங்க பிரசாந்தை. அடுத்த பால் இந்த பால் எங்கே போய் பார்ப்போம் 6 4 ஓ சிங்கிள் சூப்பராக போட்டிருக்காருங்க. இது வரைக்கும் ஒரு 6 4 கூட போல். ஆப்டன்ட் டீம் கேட்னா அருமையாக போட்டு ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அடேங்கப்பா. ஓ 6ங்க 6. அடுத்த பால் இந்த பால் எங்கே போய் பார்ப்போம். ஆஹா ரன் அவுட்டா, அவுட்டு. அடுத்து ஸ்ட்ரைக்கில் யாருன்னு பார்த்தா மணி போயிட்டுருக்காரு. என்னங்க தொடர்ந்து விக்கெட்டாக விழுந்துன்னு இருக்குது, கொஞ்சம் நேரம் நின்று தாக்கு பிடிங்கப்பா யாராவது. ஒரு 100 ரன்னுக்கு மேலே ஆச்சா தான் வின் பண்ண முடியும். இப்படி லேசியாக இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. 59லேயே நிற்கிது ஸ்கோர் நினைக்கிறேன். 59 60க்கு வந்துருக்கோன்னு நினைக்கிறேங்க. அடுத்த பால் பேட்ஸ்மேன் மணி எங்கே போகுதுன்னு பார்ப்போம். சிங்கிள். 5 ஓவருக்கு ஸ்கோர் வந்து 70. பட் நம்மக்கிட்ட வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஓவர் இருக்குது. பட்டு இவங்க இதுக்கு அடுத்தது நம்ம அடிக்கணுங்க. 3 ஓவருக்கு வந்து ஒரு 120 130 அடிச்சா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆப்போனன்ட் டீம் நல்லா ஆடுவாங்க. பார்ப்போம் நம்ம டீம் எவ்வளோ ஸ்கோர் அடிக்கிறாங்க. அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் மணியும் விக்கியும் இருக்காங்க. அடுத்தது டீம் கேப்டனாக நிற்கிறாப்பில் அடுத்த களத்தில் இறங்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள். மணி ஸ்ட்ரைக்கில். ஆஹா அற்புதமான ஷாட்டு, சூப்பர் ஃபீல்டிங்கு. காலிலே தடுத்துட்டா போல். 2 ரன் ஆயிடுறாங்களா, 2 ரன்னுங்க. அடுத்த ஸ்ட்ரைக்கில் மணி எங்கே போயின்னு பார்ப்போம். அந்த பால் அடடா அற்புதமான ஷாட்டு 6ங்க. பால் வெளியே போயிடுச்சுங்க 6. அடுத்த பால் இந்த பால் எங்கே போயின்னு பார்ப்போம். அடடா சிங்கிள். 1 போகிறாங்களா 2 போகிறாங்களான்னு தெரில. ஐயோ அடிச்சிருந்தா அவுட்டுங்க. பால் இந்த பால் எங்கே போயின்னு பார்ப்போம். அடடா அற்புதமான 6 கீழே ஃபீல்டரா. அடா ஆமாங்க அவுட்டுங்க. ஆஹா நல்ல ஹைட்டு, ஆனால் அவுட் ஆகிட்டா போயிட்டாப்புல. அடுத்த டீம் கேப்டன் இருக்கிறாரு. ஆப்போனன்ட் டீம் கேப்டன் போலிங் போட, நம்ம டீம் கேப்டன் பேட்டிங் ஆட. அடடா பார்க்க கண்கொள்ள காட்சியாக இருக்குது. அடுத்த பால் இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். டீம் கேப்டன் இருக்கிறனால ஒன்றுமா ஒரு 6 4 ஒன்று உண்டுங்க இருக்குது. பார்ப்போம். அவ்வளோதாங்க 6 போயிடுச்சா ரோட்டுக்கா? இல்லைங்க இங்கே தான் இருக்குது 6. இப்போதைக்கு ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 ஓவருக்கு 86 ரன்னு. சாரி 6 அப்பு. ஆமாம் 6 முடிஞ்சிச்சு. இன்னும் 2 ஓவர் தான் இருக்குது. 6 ஓவருக்கு 86 ரன்னு. இன்னும் 2 ஓவர் தான் இருக்குதுங்க. இதில் அடிக்கிறது தான் ஸ்கோரு. பார்ப்போம். இந்த பால் எங்கே போய் பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் விக்கி போடு அற்புதமான ஷாட்டுங்க 6ங்க. பால் இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். விக்கி ஒரு 4 அடிச்சிருக்காரு. ஆடாடாடாடா என்னங்க இது சூப்பர் 6ங்க. அடேங்கப்பா நல்ல ஷாட்டுங்க. விக்கி கலக்கிறா போலுங்க. நல்லா இருந்ததுங்க இந்த ஷாட்டு. அப்போ 6 4 போடு. ஐயோ சூப்பர் ஷாட்டுங்க 6. எங்கே போயிடுச்சு நல்ல ஷாட்டுங்க 6ங்க. அடுத்த பால் இந்த பால் எங்கே அடிக்கிறான்னு பார்ப்போம். தினேஷ். ஆடாடாடா ஹைட்டு டாப்புங்க. கீழே யாராவது இருக்காங்களா? இல்லைங்க கேட்ச் மிஸ்ஸு. 2 ரன்னு. 3 ரன் எதாவது ஐத்துறாங்களா? இல்லைங்க 3வது ரன் ஐத்தில் கையில் தான் அமுக்குது. ஓடுறாங்க. அடாப்பாவி இங்கே பாருங்கள் கையில் கொடுத்துட்டு 3 ரன் ட்ரை பண்ணுறாங்க. சூப்பர் 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 கைஸ். டீம் பார்த்தீங்கன்னா 7 ஓவருக்கு 107 ரன் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஓவரு பாப்பா எவ்வளோ அடிக்கிறான்னு பார்ப்போம். போல்டுங்க அவுட்டு. அடுத்து கௌதம் சூப்பர் ஷாட்டு அவுட்டு. தம்பி நியூ பேட்ஸ்மேனு டபுளா. விக்கி ஓடி வந்துட்டாடா. ஓடுறா ஓடுறா ஓடுறா. இங்கே பாருங்க ரெண்டிங்க மிஸ்ஸு. இங்கே பாருங்க 3வது ரன்னு லாஸ்ட்டு பால் புழுகுது. பரவாயில்ல 2 ரன்னு கச்சிச்சு. 3வது ரன்னில் தான் அவுட்டு. பார்த்தீங்கன்னா டீமோட ஸ்கோர் 113. 8 ஓவர் மேட்ச்சு. பார்ப்போம் நம்ம டீம் எப்படி பவுலிங் போகிறாங்கன்னு பார்ப்போம். என்ன டீம் கேட்டனா சொல்ல போகிறாருன்னு தெரில. பவுலிங்கில் தான் இருக்குங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்கிறேன்.
இருக்குன்னா பார்த்துக்க. பவுலிங் நம்ம இருக்கு 1 2 3 பிரசாந்த் இருக்கான், இது ஒரு தவறுதான். 5 பேர் விக்கி இருக்குது, 5 பேர் கரெக்டாக தான் இருக்கட்டும்டா. அவன் அமௌண்ட் போட வைக்கணும்டா. அவன் பேட்ஸ்மேன் இது எத்தனை ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைடா அப்போனா யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன கூட யூஸ் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சி, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போடு. சரி விடு, ஃபர்ஸ்ட் ஓவர் நீ போடு. ஏன் ஆமாம் நானும் அவன் டெத்தில் போடான்னு பார்த்தேன். டெத்தா ஏண்டா நீ நல்லா டைட்டாக பண்ணால் கௌதம் கிட்ட கொடுங்க, டைட்டாக போட போகிறாப்புல. சரி ராச்சல பார்ப்போம். சம்பவம் இருக்குது இன்னைக்கு. எவன் கொடுக்க போகிறான்னு தெரில அதிகம் 6 4. இப்போ வந்து சம்பவம் இருக்குது. யார் அதிகமாக 6 4 கொடுக்க போகிறான்னு தெரில. டைட்டாக போடணுன்னு நான் போடல, அவன் போட்டோம் இவன் போட்டோன்ற அழக நிறைய ஃபன்னு நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்குது. பட்டு 113 114 அடிக்கணும். பார்ப்போம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து ஆப்போனன்ட் டீமில் 2 பேர் வராங்க. என்னால் எடுக்க முடியாது, நான் ஃபீல்டிங் போயிடுவேன். பாருங்க. ஓகே. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேர் நல்லா வேறு லெவலில் இருக்கும். பார்ப்போம். A few moments later. Guys, மேட்ச் வந்து உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. பட்டு ஆப்போனன்ட் டீம் ஆடுற வீடியோ எடுக்க முடியல என்னால். பட்டு கௌதம் வந்து 7வது ஓவர் போட்டாப்புல. உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா போட்டாப்புல, நல்லா டைட் பண்ணாப்புல. 2 ரன் தான் போச்சு. மொத்தம் 30 ரன் இருந்தது. 2 ஓவர் அடிக்கணும். கௌதம் வந்து போட்டு 2 ரன் தான் கொடுத்தாரு. அதுக்கடுத்து விக்கி வந்து போட்டாப்புல. அப்படியே 6 4 6 அப்படின்னு போச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக என்ன வேலை ஆச்சுன்னா, ஒரு பாலுக்கு வந்து 4 அடிக்கணும். அதுவும் ஆப்போனன்ட் டீம் கேப்டன் லாஸ்ட் டைமில் வந்து உண்மையிலே சூப்பராக ஆடினாருங்க. ஆனால் அவர் தான் வந்து அப்போது ஆடிந்தார். லாஸ்ட்டு ஒரு 7வது ஓவர் 8வது ஓவர்லாம் வந்து அவர் தான் கலக்கினா போல். லாஸ்ட் ஒரு பாலுக்கு 6 அவர் தான் ஆச்சார் ஆப்போனன்ட் டீம் கேப்டனு. உண்மையிலே ஆப்போனன்ட் டீம் வின் பண்ணிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது கேம், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் எங்கே கேம் விட்டோம் பார்த்தீங்கன்னா, நிறைய கேட்ச் மிஸ்ஸு. அதேமாரி வந்து எப்படி சொல்கிறது, நிறைய கேட்ச் தாங்க மிஸ்ஸு, நிறைய கேட்ச் மிஸ்ஸு. நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து போடல. அது ஒரு விஷயமாயிடுச்சு. பட்டு கொஞ்சம் ஃபீல்டிங்கும் மிஸ்டேக் ஆகிப்போச்சு. என்ன 113 ரன் அடிச்சுட்டு வேலை தோத்துட்டிங்களே அப்படின்னு கேட்க முடியாது. ஏன்னா ஆப்போனன்ட் டீமும் நான் முன்னாடியே சொன்னல, ஆப்போனன்ட் டீமும் ரொம்ப நல்லா ஆடுவாங்கன்ட்டு. பட் ஆப்போனன்ட் டீமும் வின் பண்ணிட்டாங்க. பட்டு எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இப்போ நம்ம டீம் வந்து ஃபீல்டிங் எடுக்கிறாங்களா இல்லை பேட்டிங் எடுக்கிறாங்கன்னு தெரில. டாஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. டீம் கேப்டன் வந்து போயின்னு இருக்காரு. அநேகமாக ஃபீல்டிங்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அநேகமாக நாங்கள் ஃபீல்டிங் தான். பார்க்குறேன் என்ன எது சொல்கிறான்னு பார்த்துட்டு சொல்கிறேன். A few moments later. கைஸ், இது வந்து செகண்ட் மேட்ச்சு. டாஸ் வின் பண்ணி நாங்கள் பவுலிங் போட்டோம். ஆப்போனன்ட் டீம் எவ்வளோ அடித்தாங்க பார்த்தீங்கன்னா 91 ரன் அடிச்சிருக்காங்க. 92 அடிச்சா வின்னு 8 ஓவருக்கு. நம்ம டீமில் வந்து அடிக்கக்கூடிய பிளேயர்லாம் இருக்கார். இது ஒரு பிரசாந்த் இருக்காப்பில், அப்புறம் செல்வன் வர வந்திருக்காப்பில். உண்மையிலே பிரசாந்தெல்லாம் போன மேட்ச் 6 ஆச்சு. வெற்றிக்கு அறிகுறி. நான் வந்து 120 ரன்னு கேட்டேன். 114 வச்சுங்க வேலு ப்ரோ அப்படின்னு கொடுத்தாப்பில். அதுக்கு அடுத்து நம்ம டீம் அது கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கொடுக்கல, அள்ளி கொடுத்துட்டாங்க நம்ம டீமு. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. பவுலிங்கில் தான் கொஞ்சம் சொதப்பிச்சு ஃபஸ்ட் மேட்ச்சு. செகண்ட் மேட்ச் வந்து சூப்பராக போட்டானுங்க. 91 ரன்னு தான், ஈஸியாக அடிக்கலாம். சின்ன கிரவுண்டு தான். பார்ப்போம் யாருக்கு பர்ஃபார்மன்ஸுன்னு தெரில. இந்த வாரம் ஜெயிப்போமா தோப்போமான்னு தெரில. செகண்ட் மேட்ச்சு பேட்டிங்கில் தான் இருக்குது. பார்ப்போம். நம்ம செல்வனர் வந்திருக்காரு, நல்லாயிருக்கும் பாருங்கள். சேசிங் வரும்போது ஃபஸ்ட் மேட்ச் என்ன பண்ணிட்டானுங்க, பேட்டிங் எடுத்துகிட்டு அவங்களே ஆட்டானுங்க. செகண்ட் மேட்ச் சேசிங் வரும்போது வேலு நீ தான் ஆடணும்னு சொல்லி அமுச்சு விட்டு கத்தி விட்றானுங்க. நானும் செல்வன் தான் பேட்டிங்கு. நான் வந்து தானஸ் வச்சுருக்கேன், அண்ணன் அழுக்கு வச்சுருக்காரு. 2 பேரும் ஆடுவோமா? ஆமாம், பல்காக போகுது. அது யாருக்குன்னு தான் தெரில, நம்மளுக்கே லாபரேட்டிவ் தெரில. பார்ப்போம், ஃபன் இருக்குங்க அடிக்கி. வேலு வந்திருக்காரு. வேலு இன்னைக்கு அதிரடி காட்டு வரான். ஷாட்டு ஃபஸ்ட்டு பாலே ஷாட்டு லெக் சைடில் ஃபைன் லெக்கில் 4. வேலே பேட்டிங், குட் பேட்டிங். பாலு ஷாட்டு மிட் விக்கெட்டில் 4 சிங்கிள் தான். அங்கே ஷேவாக்கு ஒரு நல்ல ஃபில் பண்ணார். 2 ரன்னு. வேலை இனிமேல் கிரவுண்ட் ஷாட்டே ஆடிட்டுருக்காரு. 6 அடிப்பாரா மாட்டாரா? ஒரு நல்ல ஃபேஸோடு போடுவார். செல்வன் என்ன செய்ய போகிறாரு? வேலை தூக்கி அடித்து வந்து ரன் அவுட் ஆகுமா? தூக்கி அடித்த வந்து 2 ரன்கள் மட்டும். என்னோட பாலு செல்வன் எனக்கு கேட்ச்
பாஸ் ஆகுமா? அவுட். இறங்கிறால சைக்கிளில் பிரசாந்த் 6 ஆஃப் போகிறான்னு பார்ப்போம். ஓடு 6. அடுத்த பால் ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த். ஓய்யோ என்னங்க இது, சும்மா தூக்கி விட்டுன்னு போயிடுச்சு 6ங்க. சூப்பரா பிரசாந்த். கைஸ் நான் வந்து அவுட் ஆகிட்டேன். பட்டு நான் அடிக்கிற வீடியோ வந்து யாரும் எடுக்கலை. ஒரு எத்தனை 6? 2 3 ஆமாம் 3 6 ஒரு 4 தான் அடித்தேன். அதுக்கு அடுத்தது 4 3 6 2 4 அடித்தேன். அதுக்கடுத்து எனக்கு சரியாக மீட் ஆகலை. பாப்பா அடுத்து பிரசாந்த் இறங்கிக்கிறாப்புல. சிங்கிள் மணி அடிக்கூடிய பேட்ஸ்மேனு பார்ப்போம். ஐயோ க்ளோஸு, ஆள் ஏறம் இல்லை, மிஸ்ஸு. சிங்கிள் 6 பால் 15 அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் அடிக்கூடிய பிளேயர் பிரசாந்த் அண்ட் டூப்ளிசி மணி இருக்காப்புல. பார்ப்போம். அடுத்த பால் ஸ்ட்ரைக்கில் மணி. ஓடு கேப்பா, கேட்ச் மிஸ்ஸு. 2 ரன்னா, சிங்கிள் 1 ரன் தான். பிரசாந்த் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஷாட்டுங்க, நல்ல ஹைட்டு, கீழே வந்து ஃபீல்ட்ரு. 6 6ங்க. காய்ஸ் 2 பால் 6 அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த் மணி இருக்காங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. காய்ஸ் 2 பால் 6 ரன்னு. ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த் அடிக்கூடிய பிளேயரு. பார்ப்போம். ஓடு ஓடு ஓடு. 4 காய்ஸ் 4. 2 பால் 1 பால் 2 அடிக்கணும். லாஸ்ட் பால் 2 ரன் அடிக்கணும். 1 பாலுக்கு 2. இங்கே தான் இருக்கு மணி ஓடணும். டேய் பிரசாந்த் ரன்னிங் இல்லைண்ணா, சூப்பரா டேய். ரன்னிங் ஸ்டோர் ரன்னிங். ஆனால் வந்துட்டா உள்ள. காய்ஸ் மேட்ச் வின் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப க்ளோஸ் மேட்ச்சு, ஆனால் வின் பண்ணிட்டோம். மேட்ச் வின் த மேட்ச். நல்லா இருந்தது, கேம் நல்லா இருந்தது. போன மேட்ச் பார்த்த மாதிரி இருந்தது. கைஸ் 2வது மேட்ச் வந்து வின் பண்ணிட்டோம். ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சு. இப்போ 3வது மேட்ச் அதேமாதிரி டாஸ் போட்டு டாஸ் வின் பண்ணிட்டோம். அதேமாரி வந்து நாங்கள் வந்து பவுலிங் போடுறோம். ஆப்போனன்ட் டீம் வந்து பேட்டிங் ஆட சொல்லிட்டோம். நம்ம டீம் பவுலிங் போட்டு எவ்வளோ ரன் கொடுக்குறாங்கன்னு தெரில. யார் நல்லா போடுவாங்களா இல்லை 100 ரன்னுக்கு மேலே போமானு தெரில. நம்ம ஆளுங்க பவுலிங் போட்டுட்டு எடுக்க முடியாது, ஏன்னா நான் வந்து ஃபீல்டிங் போயிடுவேன். அதனால் எவ்வளோ ரன் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள். A few moments later. 3வது மேட்ச்சு ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 79 அடிக்கணும். நம்ம டீம் வந்து சூப்பராக பவுலிங் போட்டாங்க. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஆமாம், ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கௌதமும் விக்கி இறங்குறாங்க. ஃபுல் வீடியோ எடுக்கிறேன். ஆனால் பட் இங்கேருந்து உட்காந்து எடுக்கிறேன், ஏன்னா வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ரொம்ப வெயில் அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிச்சோமா, அதனால் வந்து இங்கேருந்து எடுக்கிறேன். பாருங்கள் நல்லாயிருக்கும். அடுத்த பால், இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். என்னடா அம்பேரை மறைச்சுன்னுக்கிறான். ஷாட்டு 4. அடுத்த பால் விக்கி என்ன பண்ணுற பார்ப்போம். அவுட்டு. அது என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஒய்டு எப்படி எத்தனை ஒரு கரெக்ட் பாலா? தினேஷா பார்க்குற மணி. என்னடா இது? அடுத்த பால் என்ன பண்ணுறது பார்ப்போம். தெரியலையே, பேட்டில் அடிச்சான். அவுட்டு. அவுட்டா தம்பி? அவுட்டு கௌதமே. பேட்டில் அடித்து பால் போல்டில் பட்டுச்சு. பால் எங்கே போகுது பார்ப்போம். பா 6டா எப்பா. ஆமாம், அதே வேறு போஸ்ட் வேறு கொடுப்பானா அவன். அடுத்த பால், இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். போயிடுச்சுங்க. 4 6 6 6. அடுத்த பால் ஷாட்டு 6. இந்த அம்பேர் கொஞ்சம் மறைச்சுன்னு இருக்கிறாப்புல. மணி 6 போல. ஆடே எங்க அப்பா தலைக்கு மேலே 6. ஷாட்டு அவுட்டு. அடுத்து ஓவர். பேட்ஸ்மேன் கேப்டன் ஆடுறாரு தினேஷ். போல்டா அவுட்டுன்றாங்க. அவுட்டுங்க, அவுட்டு. கை காமிச்சிட்டாப்புல அம்பேர். போல்டா. அண்ணன் பாருங்கள், பிரசாந்த் இறங்க சொன்னாங்க டீம் கேப்டனு. அண்ணன் பேட்டை பிடிச்சின்னு போய் நிற்கிறாரு. அண்ணனை வந்து சொல்லிட்டேன், அங்கே போய் நின்றா தான் வாய்ப்பு கிடைக்குன்ட்டேன். டப்புன்னு பேட்டை பிடிச்சின்னு போகிறாப்புல. ஆனால் கேப்டன் வந்து யாரையோ ஒருத்தர் ஆட விட்டுறாரு மாற்றி.
அது அவருக்கே தெரியாது. ஆனால் போயின்னுக்கிறாரு. செல்வனில் தான் ஹைலைட்டே, செல்வனில் தான் டீமில். பரவாயில்ல, எங்கள் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து லேட்டாக ஆகணும்னு கிரவுண்டு கரெக்டாக விட்டாப்பில். மேட்ச்சு தான் முக்கியம். எப்படியும் அந்த ஞாயிற்றுக்கிழமை விளையாடி ஆகணுன்ட்டு வந்துட்டாப்பில். அடுத்த பால் பிரசாந்த் இறங்கிறாப்புல ஸ்ட்ரைக்கில். கேட்ச் மிஸ்ஸுங்க. பிரசாந்த் கேட்ச், மெயினான கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க. அங்கே பாருங்கள், அழகாக பசங்க லெக்கம் பேர் பார்த்துருந்தானுங்க. செல்வண்ணை வந்தனுமே அண்ணா நீங்களே பார்த்துக்கண்ணே, அடுத்து பசங்க வெயில் அடியில் எப்பா போனால் போதும்டான்ட்டு வந்துட்டானுங்க. செல்வன் உட்காந்துட்டாப்புல, சிட்டிங் போட்டாப்புல. இப்போ செல்வன் நாங்கள் பாருங்கள், பாகுபலியில் வந்து கட்டப்பா உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துக்கிறாப்புல பேட்டை பிடிச்சின்னு. அடுத்து நான் தாண்டா அப்படின்ட்டு பாப்பா. விக்கெட் விழுந்தால் தான் அண்ணா அடுத்தது. டீம் கேப்டன் ஓடி வந்து போட்டுக்கிறாரு. ஊயோ 6ங்க. இந்த பால் எங்கே போதுன்னு பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் மணி 6 4 சா மிஸ்ஸு. அது பிரசாந்த் வந்துக்கிறாரு, சிங்கிள். 16 பாலுக்கு 22 அடிக்கணும். பிரசாந்த் இருக்காப்புல இருக்கு. அடுத்த பால், இந்த பால் எங்கே போதுன்னு பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த், சிங்கிள். அடுத்த பால், இந்த பால் எங்கே போதுன்னு பார்ப்போம். 6 4 வா 4ங்க. 4. 3வது மேட்ச்சு 12 பாலுக்கு 16 அடிக்கணும். 2 பேர் தான் இருக்காங்க பேட்ஸ்மேனு, இட்ரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செல்வனுங்கிறாரு, நான் இருக்கேன். அப்புறம் யார் இருக்கிறா, இன்னும் ஒரு 2 3 பேர் இருக்காங்க. பாப்பா விக்கெட் வேகமாக ஆடணுங்க. ஏன்னா அப்புறம் விக்கெட் வந்துச்சுன்னு வச்சுக்கேன் ப்ரெஷர் அதிகமாகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11 பாலுக்கு 16 அடிக்கணும். செல்வன் அடுத்தது ரெடியாக நிற்கிறா போல், நம்மளை இறக்கி விடுவாங்களான்ட்டு. அது இவங்க 2 பேர் கையில் தான் இருக்குது. பார்ப்போம். பிரசாந்த் அடிக்கூடிய பிளேயர் தான். சரிக்கா, அவர்கிட்ட ஒன்றும் போகல. பார்ப்போம். அடுத்த பால், இந்த பால் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். மணி ஆடுறாரு. 6 4 போடு. எங்கடா ஆள் போயிடுச்சுங்க. அது நல்ல ஷாட்டு. 6. அப்படியே எங்கள் அப்பா காற்றுல வலிச்சுன்னு போயிடுச்சு. சூப்பர் ஷாட்டு. பார்க்குறான் எடுத்தாச்சு. ஆனால் இங்கே சுற்றுறான். அந்த கீழே ஏதோ போட்டு தேடுற மாதிரி தெரிஞ்சுக்கிறான். அண்ணன் லாஸ்ட் வரைக்கும் அண்ணன் கேட்ச் கிடைக்குன்னு பார்க்குறாரு. இவனுங்களா 6 வச்சுட்டு இருக்கிறானுங்க, நம்மளுக்கு கிடைக்காதோ அப்படின்னு பார்க்குறாரு. ஒரு நல்ல டீமுக்கு அழகா நான் தெரியுமாடா, கடைசி வரைக்கும் கடைசி பேட்ஸ்மேனை களத்தில் இறங்க விடாம பார்த்துக்கிறதா. எனக்குன்னு வந்து வாட்சிங்க பாரு. பேட்டிங் ஆடாமே போவாரான்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணன் என்ன பண்ணுறாரு பார்ப்போம். அடுத்த பால், இந்த பால் எங்கே பார்ப்போம். 6 4 மணி ஆடுறாரு. வைடு. நான் செல்வா, நான் குறுக்கில் நிற்காதீங்கண்ணா பாருண்ணா. கேஜி கிடைக்கலையாடா? கண்டிப்பாக கிடைக்கல, வெயிட் பண்ணிக்கல. நான் உச்சி வெயிலாக இருந்தாலும் காய்ஸ் இங்கே பாருங்க, உச்சி வெயிலாக இருந்தாலும் அண்ணன் வந்து அந்த கேஜுக்கு நிற்கிறாரு பாருங்க. தளராமல் நிற்கிறார், மனசு தளராமல். பார்ப்போம். அடுத்த பால் மணி வைடு. அண்ணன் லாஸ்ட் வரைக்கும் கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்த்துன்னு இருக்கிறாரு. லாஸ்ட் வரைக்கும் கிடைக்காது போலுக்குது கேட்ச் அண்ணனுக்கு. அடுத்தது இறங்கி ஆடலான்னு பார்க்குறாரு. அண்ணா எவ்வளோ அடிக்கணும்? 6-2 வின்னாங்க. அவ்வளோதான், அண்ணனுக்கு இல்லை வாய்ப்பு. அடுத்த பால் பிரசாந்த் உசி பேத்து விட்டார். பார்ப்போம். அவ்வளோதாங்க. 6 முடிஞ்சிச்சு. 6 வின்னு இந்த மேட்ச். அண்ணன் ரொம்ப நேரமாக ரொம்ப நேரம் நின்றுந்தாருங்க. வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆட்டு போயிடலான்ட்டு. அண்ணா அப்போலாம் இல்லைண்ணா, என்னண்ணா இந்த கிடைக்கல உங்களுக்கு, அவ்வளோதான். அவனை நல்லா ஆமாண்ணா. நீங்கள் தோற்றுருக்கோம். கரெக்டுண்ணா. பார்த்தீங்களா காய்ஸ், அண்ணன் எங்கேயோ ஃபங்க்ஷன் போயிட்டு வந்திருக்காரு. இருந்தாலும் வந்து அந்த ஞாயிற்றுக்கு ஒரு நாள் தான் லீவுன்னு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு நேராக ஓடி வந்துட்டா போல். நீங்களே பாரு, அண்ணன் யூனிஃபார்மில் இருக்காரு பாருங்களா. அவ்வளோதான், அண்ணன் அந்த இன்வால்மெண்ட்டு தான் பார்த்துங்க. ஆமாண்ணா, அது எப்படி? ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் இல்லை எல்லாம் பார்த்துங்க. அண்ணன் தான் எல்லாமே. அவங்க போனேன் என்னண்ணா கைஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. காஜா எல்லாரும் வந்தார். திரிசாவை கரம் பிடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க.
எனக்கு எண்டே கிடையாதுடா. சொல்றா பிரசாந்த். உட்காந்து கட்டையில உட்காந்து நல்ல வீடியோ இருக்கு, நிழல்ல உட்காந்து சொல்றா பிரசாந்த், என்னடா பண்ண நானு? டர்னிங் பாயிண்ட். ஆமா, அந்த மேட்ச் எல்லாரும் போயிட்டீங்க, அவுட் ஆயிட்டு வந்துட்டீங்க. அப்புறம் புஷ் பண்றது சொன்னா 4 ஓவர் அப்படியே நிக்க கூடாது. நில்லுன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இல்ல வேலனக்கு இப்ப நல்லா பேட்ல பாத்துருக்கு. ஆமா, நில்லுனா நிக்கணும்டா. ஆமா, அது என்னன்னு தெரியல, அவரு லக்குலையா இல்ல வந்து அவனோட டேலண்ட்லயான்னு தெரியல, இல்ல டீம் அப்படி விளையாடுறாங்களான்னு தெரியல. சொல்றா. ஏன்டா இந்த மாதிரி இருக்கீங்க? நல்லா பேசுறீங்க, ஆனா உள்ள இவ்வளவு உண்மத்தை வச்சுக்கீங்க. ஜெயிக்கணுங்கிறீங்க, அப்புறம் ஜெயிச்சா அப்புறம் என்ன லக்குங்கிறீங்க? யாருங்களா ஐயா பாய்ஸுங்கிறீங்க? இல்லையா, சில டைம்ல வந்து நீங்க கோளாறு குடுத்துருக்கீங்கயா. கோளாறு இல்ல, எல்லா திடீர்னு பார்த்தா ஒரு ஓவர் பாய்னா அவ்வளோதான். பைங்கிலி வந்து திரும்பி போகுது ரிட்டர்ன் வீட்டுக்கு. பேட்டிங் கிடைக்குன்னு பார்த்தாரு, கிடைக்கல. செகண்ட் மேட்ச் தான் கிடைச்சு. பாய்னா 3ஆம் மேட்ச் அவருக்கு கிடைக்கல. ப்ரோ ப்ரோ சூப்பர் ப்ரோ, வாங்க ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. பார்த்தீங்களா, ஏதோ சொல்லி ஏதோ கேட்டீங்க, என்ன கேட்டீங்க? அதாவது இந்த மேட்ச் வந்து நல்லா தான் போச்சு. அந்த மேட்ச் நல்லா போச்சு, வெடிஞ்சு போச்சு, தூங்கி போச்சுலாம் விடுங்க. இப்போ ஒன்று கேட்டுக்கலாம், அது என்னன்னு சொல்லுங்க. அடித்த ஷாட்டெல்லாம் போன வாரம் வந்து நீ ஆனா இதை மட்டும் தனியாக 49 ரன்னும் 35 ரன்னும். ஐயா, அவர் ஸ்கோரை தப்பா எண்ணி 50 போட்டேயா, அதை மட்டும் தனியாக எடுத்து ஒரு இதாக போட்டிங்களே எடிட். ஆமா அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஆடி டீம் வந்து நிலைநிறுத்தினாரு அப்படின்னு போட்டு ஒரு சப்டைட்டிலோட ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ. அது 1/2 ஹவர் போட்டேன். பின்னாடி இருக்க என்ன பண்ணாரு? போலிங் ஒரு ஓவர் என்ன போலிங் போட்டா போல. அதை வந்து அவர் வந்து தாராவத்தை கொடுத்துட்டாரு. ஒரு ஓவர் 27 அடி வந்து தாராவத்தை கொடுத்துட்டாரு. கை கட்டுங்க ப்ரோ, கை கட்டுங்க. இல்ல அவரு தான். ஒரு வாட்டி இல்ல, எல்லா வாட்டியும் ஓகேவா? ஓகே, பக்கா வரங்க. அங்க பாத்தீங்களா, சீரியஸ் வின் பண்ணிருக்க கொடுக்கலன்றாரு. ஒண்ணுமே ஒரு ஓவர் நல்லா போட்டாரு. 2 ஓவருக்கு 29 அடி டீம் கேப்டன் ரொம்ப பாராட்டினாப்பல. அப்புறம் அவரே வந்து கழுவி ஊத்திட்டாப்பல. கேப்டன் ஒண்ணுத்துக்கும் லாக்கி இல்ல, ஒரு என்கரேஜ் பண்ண மாட்டாரு. ஆஸ் எ கீப்பரா நின்று நான் ஒவ்வொரு பாலுக்கும் ஒவ்வொரு மெம்பர்ஸால மட்டும் தான் ஜெயிக்குது. அத நான் சொல்லிட்டேன், கேட்டா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்றப்பல. கேப்டன்ஷிப் துளி அளவு கூட இல்ல, டீமோட மெம்பர்ஷிப்பால மட்டும் தான் ஜெயிக்குது. ஆமா, கரெக்ட். அக பாருங்க விட்டு போயிட்டாடுங்க. என்கரேஜ்மென்ட்ன்றது ஒண்ணுமே இல்ல தலைவர். கீப்பர் நின்று நான் தான் மாறி மாறி கத்துங்கற வெயில்ல மழையும் பார்க்காம, அது உங்களுக்கே தெரியும். லாங்ல இருந்து ஃபீட்டா பார்க்காம கரெக்ட் கஷ்டப்பட்டு ஜெயிச்சா தான் டீம்ல வின் பண்ண முடியும். டீம் கேப்டன் என்னன்னா சொல்றது, பிளேயர்ஸ் எடுக்கிற டிசிஷன் தான். ஆமா, அப்புறம் இல்லாத ஒண்ணுதான் ஜெயிச்சிருவான். ஆமா ஆமா, அவர் தான் டீம் கேப்டன். ஆமா, காதுல ஓய்ந்தாலும் கேட்க இருக்கிற அரமண்டெல்லாம் வச்சு ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதே பெருசு. இதை பாத்துங்க. ஓகே, கேமரா எடுக்கிறவன் ஒண்ணு இல்ல, அவன் தம்பி தான் ஒண்ணு. அந்த வீடியோ கரெக்டா போட்டோ போட்டு 2 வந்து இப்ப வந்து தம்பி 2வது பிளேஸ் தான் தம்பி கேட்டிருக்காரு. எந்த பைத்தியமோ தான் பைத்தியம் இல்ல, பைத்தியம் அவன் ஒத்துக்க மாட்டான். அது மாதிரி தான் ஒத்துக்கிறது. வா போலாம். மேட்ச் வந்து வின் பண்ணிட்டோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்தீங்கன்னா மணி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாப்பல. நல்லா போச்சு கேமு. மேட்ச் வேறு வின் பண்ணிட்டோம். பசங்களும் நல்லா பவுலிங் போட்டு ஒரு 79 ரன்னுக்கு இல்லை அவ்வளோதான் கொடுத்துருக்கானுங்க. அதுக்குள்ள நம்ம பசங்க பேட்டிங் ஆடி நம்ம பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக பண்ணி சூப்பராக பண்ணிட்டு முடிச்சாங்க. மேட்ச் வெற்றி. இந்த வாரம் வந்து 2 மேட்சுமே நம்ம வந்து 3 மேட்ச்சில் 2 மேட்ச் வின் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாதிரி நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.